முன்னோர் வழிபாட்டுக்கு மிகவும் சிறந்த நாள் அமாவாசை தினமே ஆகும். அமாவாசையில் சாஸ்திரிகள் மந்திர ஜபம் ஆரம்பிக்கிறாங்க. கடல்ல நீராடி தங்களுக்கு ஏற்பட்ட தோஷத்தை போக்குகின்றனர். நம் முன்னோர்களோட ஆத்மா உணவுக்கு திண்டாடும். பசி தாங்க முடியாம இரத்தம் சம்பந்தமுடைய வீடுகளுக்கு வரும். நம்மை யாராவது எண்ணுகிறார்களா, நினைக்கிறார்களா என்றும், நமக்கு தர்ப்பணம் படையல் செய்கிறார்களா என்றும் பார்க்கும். நாமெல்லாம் இறந்த முன்னோர்களின் இரத்த சம்பந்தமான கொடிவழியை சேர்ந்தவர்கள் என்பதால மாதத்தில் ஒரு முறையாவது அவர்களை கண்டிப்பாக நினைக்க வேண்டும். அப்படி நினைக்காதவங்க வீட்டு வாசல்ல பசியால வந்த பித்ருக்களோட ஆத்மா நமக்கு சாபம் இட்டுட்டு செல்லும். இந்த பித்ருக்களோட சாபம் 4 வட்டத்துல நம்ம குடும்பத்தை நிச்சயமா பாதிக்கும். குடும்பத்துல தொந்தரவுகள், நோய்கள், மன நிம்மதியின்மை ஆகியவை உண்டாகும். மந்திர எந்திர தந்திர சாதனங்களால இதை கண்டிப்பா தீர்க்க முடியாது. அன்னதானம் செய்வதால மட்டுமே தீர்க்க முடியும். தானத்தில் சிறந்த அன்னதானத்தை ஏழை எளியோருக்கும், பசு, காகம், நாய், பூனை போன்ற ஜீவராசிகளுக்கும் நம்மளால முடிஞ்ச அன்னதானத்தை அளித்து தோஷங்களை நீக்கி நன்மை